நம்ம வேதத்தை திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். சோதரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, கேட்குறவங்க எல்லாரையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி தான் வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் சில நேரம் நாம் நினைக்கிற காரியம் என்னென்னா, நாம் ஜெபிக்கிறது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், டெய்லியும் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் கேட்குற காரியம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அநேகர் இல்லை, எல்லாரும் சொல்கிற காரியம் இதுதான். 99% சொல்லுகிற காரியம், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் ஆண்டவரே? நானும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், குடும்ப ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது. ஆனால் பைபிளில் சொல்லுது, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னார் தான் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி எழுதப்படவில்லை. எல்லாரும், உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் கேட்டால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் நான் கேட்டுட்டு தான் ஏசப்பா இருக்கேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்கலையா? சில வேளையில் நானே சொல்லியிருக்கேன், ஒருவேளை ஏசப்பாவுக்கு என்னை பிடிக்கலையா? ஏன் என் ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் எனக்கும் கூட அந்த எண்ணங்கள் வருவதுண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். நீங்கள் யோவான் 16வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏசப்பா நமக்கு என்ன சொல்லுகிறார்? யோவான் 16:24. ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிச்சிங்க, உபவாசம் போட்டு ஜெபிச்சிங்க, கண்ணீரோடு ஜெபிச்சிங்க, மனசு பதறி ஜெபம் பண்ணீங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. வேதம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லி தான் ஏசப்பா பதில் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தில் என்ன செய்யலை? கேட்கப்படவில்லை. சும்மா கேட்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, என் நாமத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவாய். நம்ம கொஞ்சம் கேட்குறோம், ஆனால் ஏசப்பா நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லித்தான் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம எப்படி கேட்கணுன்னா, ஏசப்பாவுடைய நாமத்தில் கேட்கணும். அல்லேலூயா. பூலோகத்தார், வானோகத்தார், பூலோகத்தார் எல்லாரும் ஏசப்பாவுடைய நாமத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட கடவர்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய நாமம், அந்த நாமத்துக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமம், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தில் நாம் இன்னும் எதுவும் கேட்கவில்லை. கேட்டு பாருங்க, அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அடுத்தது கேட்குறோம், ஆனால் ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஏன்னா இயேசுவின் நாமத்தில் நம்ம இனிமேல் கேட்க போகிறோம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் கேட்டால் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால்,
சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கை விசுவாசித்து நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? விசுவாசித்து. எப்படி விசுவாசிக்கிறது? வாசிங்க, மார்க்கு 11வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. மார்க்கு 11. ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அவர் வாக்கு பண்ணார்னா வாக்கு மாற மாட்டாருங்க. மனுஷருங்க தான் திருமண நாள் அன்னைக்கு மனைவி கையை பிடிச்சி நீ தான் எனக்கு எல்லாமேம்மா, என் உயிரே நீ தான்மா. பாஸ்ட்டு ஒருவேளை பாஸ்ட்டு சொல்கிறதுனால தான் சொல்கிறாங்களான்னு போனால் எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம சொல்லலைன்னா அவன் வாயிலிருந்து வருமா, மனசுலேருந்து வருமா? ஏதோ சொல்கிறாங்களே, ஏதோ கல்யாணம் முடிச்சுட்டு போனால் சரின்ட்டு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீ தான் எனக்கு உயிர், நீ தான் எனக்கு எல்லாமே, என் சொத்து பூரா உனக்கு தான் சொல்லி சொல்கிறாங்க பாஸ்ட்டு. என் சம்பாதிக்கிறது பூரா உன்னுடையது. அல்லேலூயா. அப்புறம் மனைவி சொல்கிறாங்க நான் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சொந்தமாக என்னன்னு சொல்லியா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அப்போ தான் தெரியுது அவங்களுடைய சுயரூபம் என்ன செய்கிறது? வெளியே தெரிகிறது. அல்லேலூயா. ஏசப்பா என்ன அப்படியா? வாக்கு சொல்லிட்டு மாறுறவருக்கு அவர் என்ன மனுஷனா? அல்லேலூயா. சொன்னது தான். நீங்கள் நாமத்தில் கேளுங்க நிறைவாய் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது, விசுவாசியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் தருவார்னு சொல்கிறது பாஸ்ட் இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தலைவலிக்குது, அப்புறம் வாந்தி வருது, அப்புறம் மயக்கமாக வருது, மெடிக்கலுக்கு போகிறோம், மாத்திரை வாங்குகிறோம், என்ன நினச்சிட்டு சாப்பிட்றோம்? சரி ஆகுமா ஆகாதான்னு நினச்சிட்டு சாப்பிட்றோமா, இல்லை சரி ஆயிரும்னு நினச்சிட்டு சாப்பிட்றோமா? அப்புறம் ஏன் ஜெபிச்சுட்டு நடக்கும்னு சொல்லிட்டு ஏன் வரமாட்டேங்குது மனசு? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது மாத்திரைங்க பாஸ்டர், அது மாத்துறது. அதனால் அது பேர் மாத்திரை. இனத்தை மாற்றுறது, சளியை மாற்றுது, தலைவலியை மாற்றுது. அதனால் அது பேர் மாத்திரை. பஸ்ஸு பார்த்த உடனே என்ன ஊருக்கு போகிறோம்? தஞ்சாவூருக்கு ஒருத்தர் போகிறாங்க. அப்புறம் போர்டை பார்த்த உடனே, போர்டு தான் போட்டிருப்பான், முன்னாடி போர்டு எழுதியிருப்பான் அந்த ஊர். அந்த போர்டை பார்த்த உடனே அந்த பஸ்ஸில் காற்று இருக்குதா, இல்லை டயர் எல்லா டயரும் இருக்குதா, இல்லை ஓட்டுறவன் சரியாக கொண்டு போய் நம்மளை சேர்த்துவானா, இல்லை ஓட்டுறவனை நம்பலாமா, இத்தனை மணிக்கு போய் சேருமா, ஏதாவது யோசிக்கிறோமா? இந்த மனுஷன் நம்மளை கொண்டு போய் உயிரோடு கொண்டு போய் சேர்த்துவானா, இல்லை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிடுவானா, எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிருவானா, ஏதாவது யோசிக்கிறோமா? போர்டை பார்த்த உடனே திப்புன்னு ஏறி எல்லாரும் சீட்டை பிடிச்சிருவாங்க. கண்டக்டர் வருவார், அம்மா இந்த பஸ்ஸு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? அடா பாவத்தை, இதுக்கா இந்த அடி அடிச்சுக்கிட்டோம்? அதான் இதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு நிற்குது வர, அதுதான் ஃபஸ்ட்டு போகும்பா கண்டக்டர் வந்து. அங்கே பார்த்தா மறுபடியும் இறங்கி ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறுறோம். அந்த பஸ்ஸுலையாவது டயரில் காற்று இருக்குதான்னு பார்த்தோமா? ஏன் எப்படி விசுவாசிக்கிறோம்? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா?
அந்த விசுவாசம் எப்படி நமக்கு வந்துச்சு? ஆனால் ஜெபிச்சிட்டோம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது? சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குதுங்க பாஸ்டர். அல்லேலூயா, வரவே மாட்டேங்குது. பாருங்க, கருப்பு கலரில் ஒரு டையை விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து வெள்ளை முடிக்கு போட்டால் என்ன ஆகுது? கடைக்காரங்கிட்ட இது டவுட் கேட்குறோமா? இது இது ஆகுமா ஆகாதா, கருப்பாகுமா ஆகாதா, ஏதாவது சொல்கிறோமா? பார்த்த உடனே வாங்கிட்டு வந்து நம்பிக்கையோடு பூசுகிறோம். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் ஜெபிச்சிட்டோம், ஏசப்பா தருவார். ஜெபிச்சிட்டோம், ஏசப்பா செய்வார். ஜெபிச்சிட்டோம், நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விசுவாசம் மட்டும் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வரவே மாட்டேங்குதுங்க பாஸ்டர். எனக்கும் வயசாகிட்டு தான் போகுது, ஏன்னா விசுவாசம் மட்டும் என்ன வர மாட்டேங்குது? வரவே மாட்டேங்குதுங்க பாஸ்டர். ஆனால் கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எப்படி கேட்கணும்னா அவருடைய நாமத்தில் கேட்கணும். கேட்டுட்டு என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கணும்? வாசிங்க, அதையே மறுபடியும் வாசிங்க. ஜெபம் பண்ணும்போது கொள்வீர்களோ விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். தரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கணுமா? தந்துட்டாருன்னு விசுவாசிக்கணுமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கணும். அப்போது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு காத்துருங்க. இன்றைக்காவது பாஸ்ட் 12 மணிக்கு முடிச்சிருவாரான்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இவர் மைக்க பிடிச்சாருன்னா எத்தனை மணி ஆகுதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், இன்னைக்கு 12 மணிக்கு பாஸ்ட் கண்டிப்பாக. என்ன சவுண்டே வர மாட்டேங்குது? விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்களா? உங்களுக்கு விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். குருடனை பார்த்து என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். நீங்கள் 12 மணிக்கு முடிக்கணும்னு விசுவாசிச்சிங்கன்னா அப்படியே நடக்கும். நடக்குமா நடக்காதா? மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் நிலை மாறினாலும், அல்லேலூயா, நடக்காதுங்க பாஸ்டர் அப்படின்றீங்களா? நடக்கும். அடுத்தது விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கணும்? யாக்கோப்பு 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆமாம். அதாவது கேளுங்கள், கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எப்படி கேட்கணும்? இயேசுவின் நாமத்தில் கேட்டுட்டு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கரெக்டுங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கிறது பார்த்தா கரெக்டு. அப்புறம் விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? எவ்வளவாகிலும் சந்தேகப்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன பொட்டு அளவு கூட என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த பேப்பரில் ஒரு புள்ளி இருக்குது, யாராவது தெரியுதா? அந்த அளவுக்கு கூட என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. என் ஜெபத்தையெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? என் ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவாரா? அவனெல்லாம் பாரு எப்படி இருக்கான், சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிறான், ஆனால் அவனோட பாரு என்ன வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்கள், எல்லா குழந்தையும் அமைதியாக இருக்கு, இவன் மட்டும்தான் கையும் காலையும் ஆட்டி இன்னும் அல்லேலூயா முடியல போல இருக்கு அவனுக்கு, இன்னும் ஆராதனை முடியல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளவாலும் என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 500 நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இது 500 செல்லுமா செல்லாதான், இது 500 தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்களா? எத்தனை பேர் நினைப்பீங்க? இது 500 செல்லுமா? தெரியலையே, நல்ல நோட்டு தான், புதுசாக தான் இருக்குது. இப்போ தான் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், புதுசாக பல பலன்னு இருக்குது. இது செல்லுமா, இல்லை இது கள்ள நோட்டா, இல்லை இது இதுக்கு உண்டான 500 ரூபாய்க்கு உண்டான பொருள் ஏதாவது நமக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படுறோமா? எவ்வளவு சந்தேகப்படுறோம்? எவ்வளவு வேணாலும் துள்ளி கூட என்ன செய்ய மாட்டோம், சந்தேகம் வரவே வராது. ஆமாவே இல்லைங்களா? ஆமாம். ஆனால் ஜெபிச்சிட்டா மட்டும் 1000 சந்தேகம் வந்துடும். நடக்குமா நடக்காதா? பாஸ்டர்கிட்டையும் சொல்லி ஜெபிச்சிருக்கேன், சரியா, கொஞ்சம் பொறுமையாக இரு, பாஸ்டர்கிட்டையும் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன், நடந்தாலும் நடக்கலாம். அதில் என்ன தெரியுமா, உனக்கு சித்தமானால் அப்படின்னு ஒரு விட்டு போட்டுருவோம். ஆண்டவர் எனக்கு சித்தமில்லை, போயிட்டு வந்துட்டுருவார் ஒரே வார்த்தையில். அல்லேலூயா. எனக்கு வேணும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அது உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு நோட்டு வாங்கி கொடுப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பேனா வாங்கி கொடுப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பேக் வாங்கி கொடுப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்குதுங்க. எனக்கு வேணும் அம்மா, காசு இல்லைம்மா, நான் அதெல்லாம் முடியாது, இன்றைக்கே வேணும் கேட்குறாங்களா இல்லைங்களா? அப்போ நமக்கு தேவையும் போது உமக்கு சித்தமானால் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு கட்டாய தேவை. அந்த தேவையை பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த மாதிரி கேட்டால் ஏசப்பா உடனே தருவார். ஏன்னா நமக்கு தேவை. அதனால் அதே ஸ்கூல் படிக்கிற 5வது பிள்ளை அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பா அப்படின்னா செய்யுமா? இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப எனக்கு பேக் வாங்கி கொடுப்பானா, வாங்கி தருவாங்க. எனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பா அப்படின்னா எப்படி செய்ய முடியும்? அது மாதிரி தான் நாம் கேட்குறோம், கேட்டுட்டு என்ன கேட்குறேன்னு தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம்? கேட்டுட்டு இருக்கிறோம். அது நமக்கு ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கறது இன்ன விதமா என்று சொல்லி கேட்கறது தெரியாதனால உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். என்ன கேட்குறேன்னு தெரியாம. அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? எவ்வளவானாலும் துளி கூட சந்தேகப்படாமல் நான் கேட்டுட்டேன், ஏசப்பா என்ன செய்வார்? செய்வாருன்னு நினைக்கணுமா, இல்லை நிச்சயமாக செய்வாருன்னு நினைக்கணுமா? அல்லேலூயா. ஏன்னா நம்ம கேட்ட காரியம் அப்படி, நாம் கேட்ட காரியம் அப்படி, அதனால் நிச்சயமாய் நடக்கும். ஒரு அம்மா அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ஒரு கதை. ஒரு அம்மாட்ட ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு சொல்லிவிட்டு ஒன்று சொல்லிட்டாரு, உனக்கு என்ன கொடுக்குறோன்னா அது ரெட்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காருக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, நான் 10 லட்சம் கேட்டால் பக்கத்து வீட்டுக்காருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20 லட்சம் கிடைக்கும். அதனால் என்னை விட அவள் பணக்காரி ஆயிடுவாள். சும்மாவே அவன் நட்டையை பார்த்தா திமுறாக இருக்கிறான், பார்த்தாலே திருப்பிட்டு போகிறான். ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுதே இப்போ என்னை விட டபுள் மடங்கு வசதி ஆயிடுச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடுவா, அவன் ஆட்டத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டான். என்ன திட்டம் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டா. இப்போ பக்கத்து வீட்டுக்காருக்கு எத்தனை கண்ணு போகுமா? 2 கண்ணு போயிடுமா? இப்போ எப்படி ஆடுறான்னு பார்த்துட்றேன். அல்லேலூயா. இப்படியா ஜெபம் பண்ணுறது? ஆண்டவரே அவள் வாயை அடக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே அவள் பார்க்குற அந்த பார்வை கண்ணை நோண்டுங்க ஆண்டவரே. அப்படியா ஜெபம் பண்ண ஆண்டவர் தருவார்? என் மேலே கிருபையா இருங்க ஆண்டவரே.
என் பாவத்தை மன்னியுங்க ஏசப்பா, ரத்தத்தினால கழுவுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஏசப்பா நிச்சயமாய் செய்வார். ஏசப்பா எனக்கு காலையில் எனக்கு பணம் ஒரு 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 50,000 தேவைப்படுது, எனக்கு வேணும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தில் கேட்குறீங்க, நம்புறீங்க, ஏசப்பா தருவாரா தரமாட்டாரா? என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. தருவார். ஒரு சிலர் அமைதியாக இருக்கிறாங்க, எதுக்கு நம்மளுக்கு வம்பு? இவர் தருவார்னு சொன்னால் அதுக்கு ஒரு கதை விடுவார், தரமாட்டார்னு சொன்னால் அதுக்கு தனியாக பெசல ஒரு வசனத்தை வேறு எடுத்து வச்சுக்குவார். எதுக்கு வம்பு? நம்ம அமைதியாக இருந்துக்குவோம். தந்தேன்னா தரலைன்னா எனக்கு நம்மளுக்கு என்ன? அப்படியா? அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அறிந்தவர் இன்றைக்கி கேட்டு நாளைக்கு தருவார். ஆனால் நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் நம்ம கேட்டதுக்கப்புறம் தரமாட்டார், ஆல்ரெடியாக ஆயத்தமாக்கி வச்சுருப்பார். அல்லேலூயா. ரெடியாக ஆயத்தமாக்கி வச்சுருப்பார். என்ன கள்ள நோட்டு மிஷினா? கள்ள நோட்டு அடித்து வச்சுருப்பாரோ மிஷின் வச்சு? எப்படி ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார்? நாம் இன்னைக்கு நாளைக்கு தேவை, நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் தேவை. இன்றைக்கி ஏசப்பா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு ஆயத்தமாக்கித்தாங்கன்னு கேட்போம். அவர் எப்படி தெரியுமா ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார்? நம்ம ஒரு வருஷமாக சம்பாதிச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கில் போட்டு வைக்கிற அந்த அறிவை கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஞானத்தை கொடுத்து, அப்புறம் என்ன செய்வார்? இன்றைக்கி கேட்குறோம், நாளைக்கு போய் டெபாசிட் க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி என்ன செஞ்சிரு? ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடு. இப்படி செய்வாரா? இல்லை யாராவது கிட்ட பிடுங்கிட்டு வந்து தருவாரா? இல்லை மிஷின் அச்சடித்து கொடுப்பாரா? எப்படி தருவார்? கேட்குறதுல நம்ம என்ன செய்யணும்? ஒரு அர்த்தம் உள்ளதாக கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லை, வேலையை ஆயத்தமாக்கி கொடுங்க, வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் ஏசப்பா என்ன செய்வார்? வேலையை ஆயத்தமாக்கி தருவார். அதை வைத்து நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். நாம் வேலைக்கு போகிறோம், ஆனால் நடத்துறது யார்? அவர் தான். வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்துட்டு எனக்கு 1,00,000 ரூபா இன்றைக்கி பணம் வேணும்னு சொன்னால் ஏசப்பா என்ன செய்வார்? எங்கே போவார் அவர் பணத்துக்கு? அவர் என்ன அம்பானியா அதானியா? உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர் ஏசப்பான்னு சொல்கிறதுக்கு அவர் யார்? யாராச்சும் வந்து பிடிங்கிட்டு வந்து தருவாரா? இல்லை யாராவது நகையை படிச்சுட்டு நம்மளுக்கு தருவாரா? எப்படி தருவார்? அல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையாக கேட்குறதில் ஜாக்கிரதையாக நாம் என்ன செய்யணும்? செயல்படணும். அப்பொழுது கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கேளுங்க, நம்மளுக்கு நாளைக்கு கிடைக்கும். நம்ம நீங்கள் யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிக்கிறோம். ஆமாம். இப்போ ஏசப்பா சொல்லிட்டாரு, விசுவாசி நீ பெற்றுக்கொள்வாய். என்ன சொல்லிக்கிறாரு? ஜெபம் பண்ணு, ஃபஸ்ட்டு கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான். 2வது ஏசப்பாவுடைய நாமத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்வான். அதையே கேட்டுட்டு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எவ்வளோ விசுவாசிக்கணும்? கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். இப்போ அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, வசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ செத்து போன வாழ்க்கை, செத்தவனுக்கு எதுவுமே தேவைப்படாது இல்லையா? விசுவாசம் இருக்கிறது, கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், ஆனால் கிரி இருக்குதா? கிரின்னா என்ன? பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பணம் சம்பாதிக்கணுன்னா கிரியில் எப்படி காட்டணும்? மனசுக்குள்ளே ஆசை இருக்குது,
இந்த வாரம் 5000 ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, இருக்கா இல்லைங்களா? மனசுக்குள்ளே விசுவாசிக்கிறோம். அதை எப்படி செயல்படுத்துறதுன்னா வேலை தேடி வேலைக்கு போகணும். அதுதானே கிரியை. வேலைக்கு போகிறது கிரியை, பணம் கிடைக்கிறது விசுவாசம். அதே போல் விசுவாசம் உறுதிப்படணும்னா, விசுவாசம் நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணும்னா கிரியை செய்யணும். எழுந்து காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். அப்படியா? ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை தேடணும். எப்படி என்னத்தை தேடுற மாதிரி தேடணும்? இந்த காலத்துக்கு செல்ஃபோனை தேடுற மாதிரி தேடணும். எங்கடா சார் காலையில் எந்திரிச்ச உடனே என்னத்தை தேடுறோம்? அது முன்னாடி இருந்து தான் அலாரம் அடிச்சுட்ருக்கோம், கண்ணுக்கு முன்னாடி தான் இருந்துட்டு அலாரம் அடிச்சுருக்கோம். ஆனால் தேடிட்டு இருப்பான், என்னடா அது செல்ஃபோனை இங்கே தானே வச்சேன், எங்கேயோ சவுண்டு கேட்குது. அல்லேலூயா. அப்படி தேடணுமா? தேடணும், ஏசப்பாவை தேடணும். எங்கே ஏசப்பா இருக்கிறீங்க? வாங்க இங்கே. எங்கே போகிறீங்க? எங்கே இருக்கிறீங்க? வாங்க இங்கே. நான் அதிகாலையில் உண்மை தேடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் செல்ஃபோனை தேடி அப்போ இங்கே தான் இருக்குதா சரின்ட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை தடைச்சிட்டு அப்புறம் ஒன்றை தேடுவாங்க. என்னென்னா இந்த காலத்தில் லைட்டரை தேடுவாங்க. எதுக்கு? டீ வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. லைட்ரு அடுப்புக்கு பக்கத்தில் தான் இருக்கும், அந்த இடத்துல முன்னாடி தான் இருக்கும். ஆனால் இவன் எல்லா இடத்துலையும் தேய்ப்பான். உப்பு டப்பாவிலேருந்து முதல் கொண்டு லைட்டரை தேடுவான். அல்லேலூயா. தேடி பார்த்துட்டு அட லைட் இங்கே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சு தீய வச்சு குடிச்சிட்டு, அதுபோல் ஏசப்பாவை தேட வேண்டும். ஃபஸ்ட்டு அல்லேலூயா. எந்திரிச்ச உடனே முகத்தையெல்லாம் கழுவிட்டு ஏசப்பாவை தேட வேண்டும். அதுக்கு பேர் தான் கிரியை. இப்போ ஏசப்பா நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறார் இல்லையா? வச்சுருக்காரா இல்லைங்களா? எப்படி அவருடைய கிரியில் வெளிப்படுத்தி காட்டினார்? எப்படி காட்டினார் சொல்லுங்க பார்க்கலாம். அடி வாங்கினார், ரத்தம் சிந்தினார், அப்புறம் சிலுவை சுமந்தார். அவருடைய கிரியில் வெளிக்காட்டினாரா? இல்லைங்களா? அப்போ நாம் ஏசப்பா மேலே வச்சுருக்கிற அன்பையும் ஏசப்பா மேலே வச்சுருக்கிற விசுவாசத்தையும் வெளிக்காட்டணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிக்காட்டும் பொழுது நம்முடைய விசுவாசம் வேலை செய்யும். ஏசப்பா நிச்சயமாய் நமக்கு தருவார். அப்போ கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். கிரியோடு கூட கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். அதில் 2:17 வாசிங்க. விசுவாசமும் கிரிகள் இல்லாது இருந்தால் என்ன ஆயிரும்? செத்ததாயிரும். எப்படி செத்ததாகுனா, ஆவி, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது இல்லைங்களா? அந்த ஆவி தான் விசுவாசம். இந்த சரீரம் தான் கிரியைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கிரியை ஆவி ஒருவேளை கிரியை வச்சுக்கலாம், நம்ம உடம்ப விசுவாசம்னு வச்சுக்கங்களேன். அந்த கிரியை இல்லாமல் இந்த உடம்பு எப்படி? ஆவி இல்லாமல் உடம்பு உயிரோடு இருக்குமா? ஆவி இல்லைன்னா கண்ணு பார்க்குமா? ஆவி இல்லைன்னா வாய் பேசுமா? அப்போ அந்த கிரியை இல்லாமல் இருந்தால் விசுவாசம் செத்ததாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க வசனம், அடுத்த வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியை உண்டு. ஒருத்தனுக்கு விசுவாசம் உண்டு, ஒருத்தனுக்கு கிரியை உண்டு. கிரிகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை காமிக்க முடியுமா? ஆனால் நான் என் விசுவாசத்தை என் கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன். எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். உன் விசுவாசம் உனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு கிரி இருக்குது. ஆனால் உன் விசுவாசத்தினால கிரியை காட்டு பார்க்கலாம் முடியாது. ஆனால் என்னுடைய கிரியினால விசுவாசத்தை உனக்கு காட்ட முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெப கூட்டம் நடக்குதுன்னா, அல்லேலூயா, பாஸ்டர் சும்மா தான் இருந்தேன் பாஸ்டர், இன்றைக்கி தான் என்ன வந்துச்சான்?
வேலை வந்துச்சுங்க பாஸ்டர், வேலைக்கு கூப்பிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்கிறாங்களே இல்லையா? நம்மளும் சொல்லியிருக்கோம். அது அப்புறம் அப்போது கிரியை என்னென்னா கிரியை நம்ம காட்டணும் ஆண்டவருக்கு முன்னாடி. ஒரு உபவாச கூட்டம்னா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து உபவாச கூட்டத்துக்கு வருவாங்க, அதுவா கிரியை. ஆனால் மற்ற நாளில் சாப்பிடாமல் டவுனுகளில் சுற்றிட்டுருப்பாங்க. சென்னை சில்க்ஸும் போத்தி சில்க்ஸும் கணபதி சில்க்ஸும் சுற்றிட்டுருப்பாங்க சாப்பிடாம பசியோட. ஆனால் உபவாச கூட்டத்துக்கு வரும்போது, ஐயோ எனக்கு சுகர் இருக்குது தெரியுமா, அப்புறம் அல்சர் இருக்குது தெரியுமா அப்படிம்பாங்க. எப்படி ஒரு கிரியை பாருங்க. இது என்ன கிரியைன்னு தெரியல. சோத்திரம். அப்போது எல்லாத்தையும் சாத்தான் மேலே போட்டுறக்கூடாது. நம்மக்கிட்டையும் சில கிரியை இருக்குது. அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அப்புறம் எங்காவது போகிறது வர்றது, அன்னைக்கெல்லாம் என்ன ஆகாது, சுகரும் இருக்காது, அல்சர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஃப்ரீயாக போவாங்க. 12 மணி 1 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, 2 மணிக்கு தான் மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் உபவாச கூட்டத்துக்கு வரும்போது, பாஸ்டர் எனக்கு வயசாகிருச்சுங்க பாஸ்டர், எனக்கு அல்சர் இருக்குங்க பாஸ்டர், எனக்கு ப்ரெஷர் இருக்குங்க பாஸ்டர், சுகர் இருக்குங்க பாஸ்டர், அப்புறம் என்ன இருக்குது. அப்போது கிரியிலே நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தை காட்ட வேண்டும். அவங்க பாருங்கள், வெளியே போய் பாருங்கள், அவங்க கிரியை இங்கிருந்து நடந்தே போகிறாங்களா இல்லைங்களா? போகிறாங்களா இல்லையா? நம்மளால் நடக்க முடியுதா? 4 படி நாம் கீழ் மூச்சு மேல் மூச்சு 2 சேர்ந்து வாங்குது. ஐயோ பாஸ்டர் மாடியில் வச்சுக்கிட்டார், கீழே வச்சுக்கிட்டு மேலே வீட்டை கட்டியிருந்தால் பரவாயில்ல, ஏறவே முடிய மாட்டேங்குது. அவன் பாருங்க எங்கிருந்து எங்கே நடந்து போகிறேன், மலை மேலே ஏறுறாங்களா இல்லைங்களா? ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு மலையில் ஏறுறான். நாம் 4 படி ஏறுறதுக்கு என்ன வாங்குது? பழக்கம் இல்லை. பாஸ்ட் ஒரு லிஃப்ட்டு வச்சுருந்தாருன்னா சர்ன்னு போயிட்டு சரக்குன்னு வந்துடுவோம். இங்கே மேலே ஏறி இறங்கும். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்க? படியில் போக சொல்லுவாங்களா, லிஃப்ட்டில் போக சொல்லுவாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டம் குவியுது, அங்கே லிஃப்ட்டு வச்சுருக்கிறதுனால தான். லிஃப்ட்டை மட்டும் எடுக்க சொல்லுங்கள், கூட்டம் போகுதான்னு பார்த்துருவோம். அங்கே போனால் டாக்டர் சொல்லுவாங்கம்மா படி ஏறி வாங்க, அதுதான் முடிய மாட்டேங்குதுங்க டாக்டர். யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்க பாருங்கள், ஒருத்தர் சிங்கானூரில் ஒருத்தர் இருக்கிறார், ஜேசிபியில் இப்படி கயிறு கட்டி கொக்கியில் முதுகில் கோர்த்து தொங்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து வெறும் காலில் செப்பல் போடாமல் போகிறாங்க, நடந்து எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க. சும்மாவாக நடக்கிறாங்க? அது தோளில் ஒன்று, பையில் ஒன்று, தோளில் எல்லாம் வச்சுக்கிட்டு நடக்கிறாங்களா இல்லைங்களா? இல்லை ஏதோ பாஸ்ட் ஏதோ கதை விடுறாருன்னு நீங்கள் பார்க்குறத பார்த்தா அப்படி தான் தோணுது. பாஸ்ட் ஏதோ அடிச்சு விடுவார் போல இருக்கு என்னவோ அப்படின்னு தோணுது. நடக்கிறாங்களா இல்லைங்களா? தன் கிரியிலே அவர்கள் விசுவாசத்தை காட்டுறாங்களா இல்லைங்களா? பாருங்கள், மசூதி போய் பாருங்களேன், வெள்ளிக்கிழமைக்கு எத்தனை தடவை தொழுவாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுகிறாங்க? 3 தடவை. 3 தடவை தொழுகைக்கு போகிறாங்களா இல்லையா? போகிறாங்களா இல்லைங்களா? அங்கங்கே நீங்கள் உட்கூடம் போங்களேன், 12 மணிக்கு போனீங்கன்னா முஸ்லீம் கடைக்காரர்கிட்ட நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸோ செப்பலோ ஏதாவது வேறு பொருளோ வாங்க முடியுமா முடியாதா? 12 மணிக்கு சும்மா சொல்லக்கூடாது, உண்மை தானே?
அவங்க கிரியில் தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறாங்களா இல்லையா? ஆனால் பாஸ்டர் புதன்கிழமைக்கு ஒரு கூட்டம் வச்சுருக்கிறோம் வந்துருங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இத்தனை மணிக்கு வா எத்தனை வேலை தெரியுமா, எவ்வளோ டயர்டு தெரியுமா. வெள்ளிக்கிழமைக்கு உபவாசம் கூட்டு பாருங்களேன், எவ்வளோ பிஸி, எவ்வளோ பிரச்சனை, வீட்டில் எத்தனை சண்டை தெரியுமா எனக்கு. இவர் ஒருத்தர் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இத்தனை மணிக்கு வா, சாயந்தரம் ஒரு காலையில் ஆராதனைக்கு வர்றதே பெரிய பாடாக இருக்குது. இவர் சாயந்தரமும் 6:30 மணிக்கு ஒரு ஆராதனை வச்சுக்கிட்டு வா அப்படின்னா எங்கே வர்றது? வாரத்தில் ஒரு நாள் தான் லீவே கிடைக்குது. 12 மணிக்கு முடித்தாருன்னா 12 மணிக்கு ஒருத்தர்கிட்ட வர்றேன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன்? அட 12:05 சொல்லுவான்னு பார்த்தா அது இல்லை, 12 மணிக்கு சொல்லியிருக்கேன். இவர் 12 ஆச்சு, என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல. அவன் வேற நீ கத்துவான், வரேன்னு வேற சொல்லிட்டேன். நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிரியை எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஏசப்பா மட்டும் கேட்ட உடனே கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். சவுண்டே வரமாட்டேங்குது. சொல்லுங்க, 20வது வசனம் வாசிங்க. என்ன மனுஷனே? சத்தமாக வாசிங்க. ஆனால் ஏன் தெரியுமா? பாஸ்ட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், எப்படி இவர் இப்படி சொல்லலாம்? பைபிளில் எழுதியிருந்தா உடனே சொல்லிடுவாரோ அப்படிம்பாங்க. அதனால தான் நீங்களே படிச்சிருன்னு சொன்னேன். வாசிங்க. கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு ஒன்று தெரிய வேண்டாமா உனக்கு? ஆவி இல்லாத உடம்பு செத்ததுன்னு தெரியுது, கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு தெரிய வேண்டாமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கிரியில் ஏசப்பாட்ட அன்பு காட்டணும், விசுவாசம் வைக்கணும். ஒரு குழந்தைய பெத்தாச்சு, அம்மா சொல்கிறாங்க என் உயிரே உனக்கு தான். என்னது வசனம் பயங்கரமாக இருக்கும், கவிதையெல்லாம். என் உயிரே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்யாமல், ட்ரெஸ்ஸு துணி துவைக்காமல், லெட்டின் போனதை கழுவி விடாமல் அப்படியே போட்டுட்டு தூங்குது. இப்போ அந்த அன்பு என்ன அன்பு? அன்பா அம்பா இல்லை வம்பா? கிரிகளை காட்டணும். ஒரு பெத்த தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறான்னா கிரிகளை காட்டணும், அதுக்கு பேர் தான் அன்பு. கிரியை இல்லாத அன்பு செத்தது. நான் என் குழந்தைய நேசிக்கிறேன்னு தெரியுமா, அது 3 நாளாக குளிக்கவே இல்லை, அது அப்படியே இங்கேயும் அங்கேயும் உருண்டுட்டு கிடக்குது. யூரின் போய் அப்படியே உருளுது அது மேலேயே. உண்மையான அன்புள்ள தாய் என்ன செய்வாள்? தன் கிரியிலே முடியாமல் கடந்தாலும், உடம்புக்கு சரியில்லாமல் முடியாமல் கடந்தாலும் எந்திரிச்சு அந்த குழந்தையை குளிப்பாட்டி விட்டு அங்கே கிடக்கிற அசிங்கத்தை எல்லாம் அள்ளி போட்டு சுத்தம் பண்ணுவாள். அதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. அதைத்தான் ஏசப்பா செய்தார். என்னை நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன்னு சொல்லிட்டு தன் கிரியிலே வெளிப்படுத்தி காட்டினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சும்மா கேட்குறேன்னு சொல்லிட்டு கிரியை இல்லாமல் கேட்டால் அது செத்தது என்று சொல்லி நீ அறிய வேண்டாமா? அறிந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தெரிந்து கொள், ஃபஸ்ட்டு முதல்ல அதை தெரிந்து கொள், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம். நம்மளுக்கு எல்லாமே தேவைன்னு யாருக்கு தெரியும்? ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு அம்மாவுக்கு தெரியாதா? படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு அப்பாவுக்கு தெரியாதா? அதே போல் என் ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இங்கே நாம் என்னத்தை போய் கேட்கறது? ஏசப்பா எல்லாத்தையும் செய்வார். ஆனால் கேட்டுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ நம்மக்கிட்ட பிரச்சனைன்னு அர்த்தம். 21 வாசிங்க.
ஆபிரகாம் செலுத்தின போது நம்முடைய அப்பா சரீர ரீதியாக ஆபிரகாம் நம்முடைய முற்பிதா, அவர் விசுவாசிகளுக்கு தகப்பன். 3 மதத்தினருக்கு அவர் தகப்பன். ஒன்று யூதர்களுக்கு ஆபிரகாம் தகப்பன், 2வது இஸ்லாமியர்களுக்கு ஆபிரகாம் தகப்பன், 3வது கிறிஸ்தவர்களுக்கு ஆபிரகாம் தகப்பன். அவர் விசுவாசிக்கு தகப்பன். அவர் தன் கிரியினால தானே நீதிமானாக்கப்பட்டார். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய கிரியினால் தான் நாம் என்ன செய்யணும்? விசுவாசம் 22 விசுவாசம் முயற்சி செய்து விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணமானது. அல்லேலூயா. கிரி இல்லாமல் நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டியா? ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் தெரியுமா? 2000 ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, 2005 எடுத்தாச்சு, 2010 எடுத்தாச்சு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எந்த ஞானஸ்நானம் எடுத்துட்டு இன்னும் விசுவாசியாகவே மாறல. ஏன்னா கிரி இருந்தால் தானே விசுவாசியாக மாறுறதுக்கு. அல்லேலூயா. நம்ம ஏசப்பாட்ட தன் கிரியை காட்டணும். உடம்புக்கு சரியில்லைம்மா, ஏன் ஆராதனைக்கு வரலைங்கன்னா உடம்புக்கு சரியில்லைங்க பாஸ்டர். அப்புறம் என்ன பண்ண? வீட்லேயே கடந்தியா? இல்லைங்க பாஸ்டர், ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். எப்படி உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு விசுவாசி சொல்லுது உடம்புக்கு சரியில்லைங்க பாஸ்டர், அதனால் சர்ச்சுக்கு வரலைன்னு சொல்கிறாரு. அப்போ வீட்லேயே கடந்தியான்னு கேட்டால் இல்லைங்க பாஸ்டர், ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். ஆஸ்பத்திரி எப்படி போனேன்? உடம்புக்கு முடியாதவன் எப்படி ஆஸ்பத்திரி போனேன்? சர்ச்சுக்கு வர்றதுக்கு தானே முடியல. சர்ச்சுக்கு வர்றதுனா மட்டும் முடியலைங்க பாஸ்டர். ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் கூட்டமாக இருந்ததுங்க பாஸ்டர், 2 மணி நேரம் உட்காந்து இருந்து தான் டாக்டரை பார்த்தாங்க பாஸ்டர். யார்? உடம்புக்கு சரியில்லாதான். அதே உடம்புக்கு சரியில்லாமல் சர்ச்சுக்கு வந்தால் 2 மணி நேரம் உட்காந்துருந்தா அங்கே ஃபீஸ் வாங்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டு, இங்கே இலவசமாக ட்ரீட்மெண்ட்டு. அல்லேலூயா. உன் கிரிக்கு தக்க பலனை கர்த்தர் தருகிறார். தக்க பலனை தருவார். மனுஷனல்ல ஏமாற்றிட்டு போகிறதுக்கு. வாரம் பூரா வேலை வாங்கிட்டு ஒருத்தன் ஓடிட்டான் சம்பளம் கொடுக்காம. கர்த்தர் அப்படி செய்வார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கிரியை செஞ்சு பாருங்கள். ஒரு அம்மா, பைபிளில் ஒரு அம்மா, அன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, புதிய ஏற்பாட்டில் எத்தனை வயசு? 84. ஆனால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஆலயத்தை விட்டு நீங்கால இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் என்னால் நிற்க முடியலைங்க பாஸ்டர். ஏன்? வயசாகிடுச்சுங்க பாஸ்டர். எத்தனை வயசு? 64. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு, இந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு? 84. 64 தான் சொல்லுதுன்னு பார்த்தா 34 அதுக்கு மேலே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. காலில் உழுகணும் போல இருக்கம்மா, தாயே ஒரு 5 நிமிஷம் முட்டி போடுமா. ஐயோ 34 சொல்லுது. எனக்கு இருக்கிற வேதனை, எனக்கு இருக்கிற பாடு எனக்கு தான் தெரியுன்றது. ஆனால் கேட்ட உடனே ஏசப்பா என்ன செஞ்சிடணுமா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கேட்ட உடனே ஏசப்பா என்ன செஞ்சிடணுமா? அள்ளி கூச்சிடணுமா? எந்த பைபிள் எழுதியிருக்கு? அதான் நீங்கள் இன்றைக்கி இப்போ இவ்வளோ நேரம் அதான் பாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. கேட்குறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நான் தான் கேட்டுட்ருக்கேன்னே. கிரி இல்லைன்னா உன் விசுவாசம் செத்து போச்சு. செத்து போன விசுவாசத்தை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு, என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கிரி விசுவாசத்தை வச்சுக்கிட்டு? செத்து போன விசுவாசத்தை வச்சுக்கிட்டு. ஆனால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்ன?
எல்லாம் வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டீங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் என்ன? பிசாசுகளை துரத்துவாங்க. ஆனால் விசுவாசம் உயிரோடு இருந்தால் தானே பிசாசை துரத்த முடியும். அப்புறம் பாஸ்டர் பிசாசு வந்துட்டான் பாஸ்டர், அல்லேலூயா. செத்து போன விசுவாசம் இருந்தால் என்னதான் நடக்கும்? ஒன்றும் நடக்காது. விசுவாசம் துரத்த முடியாது. நீங்கள் யாக்கோபு 5வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் விசுவாசம் எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. உயிரோடு இருக்கணும்னா கிரியை செய்யணும், கிரியை நடக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட உன் கிரியில் அன்பு காட்டலைன்னா அவங்ககிட்ட அன்பு செலுத்த முடியவே முடியாது. பொய் சொல்கிறேன், என்ன ஏமாத்துறியா அப்படிமா. என் பாப்பா உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? ஆமாம், 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட்டு கூட உன்னை நீ வாங்கி தர மாட்டேன், கேட்டால் வாய் மட்டும் பேசுவேன், நேசிக்கிறேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கிரியை இல்லாமல் அன்பு காட்டுனா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், பெருசாக அன்பு காட்ட வந்துட்ட நீ அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியில் காட்டணும். குழந்தைகிட்ட கிரியில் காட்டணும். அது அப்போ தான் அந்த அன்பு பூரணப்படும். கொஞ்ச நாள் ஆக ஆக அன்பு பூரணப்படும். அப்போ கேளுங்க, அந்த குழந்தை நமக்காக உயிரையே கொடுக்குறாங்க. அல்லேலூயா. சும்மா அன்பு காட்டிட்டு வீட்டிலையே உட்காந்துட்டு இருந்தோம்னா, ஒன்றுமே செய்யாமல் ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றுமே பேசாமல் வீட்டில் இருந்துட்டோம்னா, நாளைக்கு அந்த குழந்தை பெருசானதுக்கப்புறம் ஆமாம் நீ எனத்தை செஞ்ச அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் தன் கிரியில் அன்பு காட்டி பாருங்கள், கொஞ்சம் பெருசாச்சுன்னா விவரம் தெரிஞ்சுன்னா, தாத்தா உனக்கான உயிரே கொடுக்குறோங்க, பாட்டி உனக்கான உயிரே கொடுக்குறோங்க. அல்லேலூயா. காட்டாமல் விட்டுட்டா, தாத்தா உன் உயிரை எடுக்காமல் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், உலகமே அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏசப்பாட்ட ஒன்று வாங்கணுன்னா சும்மா எடுத்து கொடுத்துருவாரா? சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது ஏசப்பாவை. நீ எப்படி வேணாலும் பேசுவ, ஆனால் கொடுத்துடணும். அப்படியா? இல்லை, கிரியில் காட்டணும். உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி. ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே பவுட்ரு பூசும்போது உங்கள் கண்ணில் கை குத்திருச்சு, இந்த விரல் குத்திருச்சு. பவுட்ரு பூசும்போது என்ன பண்ணுவீங்க? விரலை என்ன செய்வீங்க? கடிச்சு துப்பிடுவீங்களா? இல்லை அம்மிக்கல்ல வச்சு நல்ல நங்குன்னு கண்ணை குத்திட்டி அப்படின்னு சொல்லி குத்துவீங்களா? தெரியாமல் பட்ரேஸ். இதே பாஸ்ட்டுக்கு இது வந்து தெரியாமல் குத்திட்டாருன்னா இப்படின்னு கை நீட்டும் போது அப்படியே கண்ணில் டக்குன்னு பட்டுருச்சு. பாஸ்ட்டு விரலை என்ன செய்யணும்? முதல்ல வெட்டணும். எவ்வளவு திமிருப்பார் அவருக்கு. எங்கள் அண்ணன் வந்து நடக்குமா நடக்காதா? அடுத்தவங்களா இருந்தால் அறிவில்லை உனக்கு, என்ன இல்லை? உன் கண்ணு குத்தும்போது உனக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்போ அவங்க தெரியாமல் தானே குத்திட்டாங்க, அறிவில்லையா? இன்னும் நிறையா பேசுவாங்க. அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். அல்லேலூயா. இப்போ கேளுங்க, ஏசப்பா தருவாரா தர மாட்டாரா? எப்போ கேளுங்க, இப்போ கேளுங்க. தருவாரா தர மாட்டாருங்களா? தருவாரா தர மாட்டாரா? 100% தருவார். 100க்கு 100 தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்படி தானே வாசித்தோம் மத்தேயு 7:8. என்ன வாசித்தோம்? கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த எவன் அப்படிங்கிற இடத்துல உங்கள் பேர் இருக்குதா? நான் இருக்கிறேன்னா அந்த எவன் அப்படிங்கிற இடத்துல எவனோ அவன் அந்த இடத்துல நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். என்ன இனிமையாக இருக்குது. கேளுங்கள் தரப்படும். அப்படியே சுகமாக இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு, காலையில் கேட்டாலும் இனிமையாக இருக்குது.
ஸ்தோத்திரம். அந்த பாட்டை அதுக்கப்புறம் யாருமே எழுதலை போல இருக்கு. கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி, எத்தனையோ வரிகளை நிறைய பாசிட்டிவாக பாடியிருக்கிறாங்க. ஒரே வரியை நிறைய பாசிட்டிவ் பாடிக்கிறாங்க. ஆனால் அந்த வரியை மட்டும் யாரும் பாடலை மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் தெரியுது. எவ்வளவு இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க இனிமையாக இருக்குது. ஆனால் அதனுடைய உள் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உள் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவியோட சாகர வரைக்கும் பொழப்பு நடத்தணும்னா உள் நோக்கத்தை புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு கணவன் சாகர வரைக்கும் கூட பொழைக்கணும்னா ஒரு உள்நோக்கத்தை புரிந்து வைத்திருக்கணும். இல்லைன்னா பாதியிலே பிச்சுக்கிட்டு போயிடும், டைவர்ஸ் தான். ஒரு வருத்தமான காரியம் என்னென்னா, ஒரு கிறிஸ்டின் வக்கீல் ஒருத்தர் இருக்கிறார். அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், ஒரு மாதத்துக்கு 25 டைவர்ஸ் கேஸ் வருது, அதில் 20 டைவர்ஸ் கேஸு கிறிஸ்தவர்கள், 5 பேர் தான் வேறு. மாதம் கேஸ் வந்துகிட்டே இருக்குது. 20 பேர் கிறிஸ்தவங்க. அவங்க சும்மா அப்படியே பாட்டு பாடுது இல்லையா ரேடியோவில், கேளுங்கள் தரப்படும் அப்படின்னா அதை கேட்டுட்டு அப்படியே போகிற ஆட்கள், அவங்களுக்கு டைவர்ஸ். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டு அதை கூட நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. தானியேல்கிட்ட சொன்னார் இல்லையா, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கப்பட்டதுன்னு சொன்னார். ஜெபிக்காமல் இருந்தாரா? ஃபஸ்ட்டு நாளே சொல்லிட்டாருங்க உன் ஜெபம் கேட்கப்படுதுன்னு. ஆனால் மறுபடியும் 21 நாள் உபவாசம் போட்டார். நம்மளாம் தான் அப்பா கேட்டாச்சா, எப்பா எவனோ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறது, அதுதான் ஆண்டவர் கேட்டுட்டாரே அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொழப்பை பார்க்க போயிடுவோம். ஆனால் தானியேல் போனாரா? 21 நாள் உபவாசத்தை முடிச்சுட்டு தான் போனார். அல்லேலூயா. என் ஜெபம் கேட்கப்படுதா? நான் கேட்கறத ஏசப்பா தர்றாரா? கிரிகைகளை காட்ட வேண்டும். ஒரு கண்ணத்தை அடித்தா இன்னொரு கண்ணத்தை காட்ட சொன்னார். அவன் அடிக்கவே இல்லை. ஆனால் அவன் கண்ணம் என்ன ஆயிடுச்சு? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏசப்பா சொன்னார் ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணத்தையும் காட்ட சொன்னார். இப்போ அவன் கண்ணத்தில் அடிக்கவே இல்லை, ஆனாலும் அவன் கண்ணம் என்ன ஆகுது? பழுத்துருது. என்னடா முறைக்கிற? யாருக்கிட்ட இந்த முறப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் அதான் நிறைய பேர் சொல்கிறது கேட்டுருக்குறவன் கண்ணை நோண்டிடுவேன். இந்த மாதிரி பேசிட்டு உள்ளே வந்து, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, என் சிறுமியை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அதுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்கிறார், என் சிறுமையை கண்ணோக்கி. உடனே என் ஜெப வேலை உமை தேடி வந்தேன். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸ்தோத்திரம். என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் எப்படி அப்படி பேசலாம்? அவன் மட்டும் பேசுகிறா, நான் பேச மாட்டேனா? அதான் நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னார், யூடியூப்பில் பாட்டுருக்கும்போது, அவன் மட்டும் பேசுகிறான், அப்போ அவன் நரகத்துக்கு போயிடுவான், நீ அவளோட சேர்ந்து போயிரு அப்படின்னாரு. அல்லேலூயா. அவன் மட்டும் சொல்கிறா, நானும் சொல்லுவேன், அப்போ அவன் நரகத்துக்கு போயிடுவான், நீயும் போயிரு. அல்லேலூயா. அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான். நான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, உன் சத்துருக்களை சவுண்டே வர மாட்டேங்குது. உங்கள் சபிக்கிறவர்களை உங்கள் துன்பப்படுத்துறதுக்காக. அப்புறம் அவ்வளோதானா? உன் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்.
எங்கேயாவது செஞ்சுருக்கிறோமா? இல்லை செய்யத்தான் போகிறோமா? செஞ்சதும் இல்லை, செய்கிற மாதிரியும் தெரியல பாஸ்டர். என் பேச்சை நானே இது நாள் வரைக்கும் கேட்டது கிடையாது. எங்கே போய் அல்லேலூயா திட்டாங்களா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கணும். அப்போ பாடுங்க, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே. திட்டினாமா அடுத்த நிமிஷம் வந்து சாரி தெரியாமல். இவன் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம 9 வார்த்தை பேசுகிறதாச்சு. அப்புறம் என் சிறுமையை கண்ணோக்கி எங்கே பார்க்கறது? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இல்லைங்க, நம்ம ஏசப்பாட்டை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்தஸ்தில் நாம் இருக்கிறோம். கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்தஸ்தில் இருக்கிறோம். விட வேண்டியதை விட்டுட்டு கேட்க வேண்டியதை கேட்டுட்டு செய்ய வேண்டியதை செஞ்சால் நிச்சயமாக ஆண்டவர் தருவார். தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. கேளுங்க, உள்ளத்தில் ஒன்று வாயில் ஒன்று, கிடைக்கவே கிடைக்காது. வாயில் என்ன இருக்கோ அது இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம், வாயில் இருக்கிறதுக்கு பேர் கிரியை. அல்லேலூயா. ஒருத்தன் உங்களை துன்பப்படுத்திட்டான், உடனே சொல்லுங்கள், ஏசப்பா துன்பப்படுத்துனதுக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்கல்ல, இதை ஜெபம் பண்ணுறேன், அவனை ஆசீர்வதியும், அவனை மாற்றும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பகை அந்த நொடியோடு முடிஞ்சிச்சு. இல்லைன்னு வச்சிங்களேன், சாகிற வரைக்கும் 2 பேர்த்துக்கு சண்டையாகவே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்கல்ல, செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், நமக்கு என்னென்ன சம்பளம் அதுக்குண்டான சம்பளத்தை எல்லாம் ஏசப்பா நமக்கு தருவார். அல்லேலூயா. இப்போ அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன்னா, அந்த லிஸ்ட்டில் எவனோ அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன்னா, ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதம் 66வது அதிகாரம். சங்கீதம் 66 எல்லோரும் எடுத்துங்க. சங்கீதம் 66 எல்லோரும் எடுத்துங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான வசனம். எடுத்துட்டிங்களா? 18வது வசனம், 19வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். கேட்டார், தள்ளாமலும் இருந்த. ஸ்தோத்திரம். என் இருதயத்தில் அக்கிரமம் இருந்தால் எனக்கு ஆண்டவர் செவி கொடார். அப்புறம் எங்கே நமக்கு கேட்டது கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. மெய்யாகவே தாவீது சொல்கிறார், அப்போ அவர் இருதயத்தில் அக்கிரமம் இல்லை, அதனால் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். நம்மளால் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் டவுட்டு தானே? டவுட்டாக இருக்கா? இல்லை, நம்முடைய கிரிகளை வச்சு விசுவாசத்தை வச்சுட்டு சொல்லக்கூடாது. கிரிகளை வச்சுட்டு கண்டிப்பாக ஏசப்பா எனக்கு செய்வாருங்க, மெய்யா எனக்கு செய்வார் சொல்ல முடியுமா உங்களால்? என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், அக்கிரமம் சிந்தை கொண்டிருந்தனால் ஆண்டவர் செவி கொடார். கேட்க மாட்டார். ஆனால் தாவீது சொல்கிறார், என் ஜெபத்தை கேட்டார். அப்போ அவர் யார்? அக்கிரம செய்கைக்காரனா? இல்லை, தன் அக்கிரமத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டார். உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு, அப்பொழுது தேவனிடத்தில் இரக்கம் பெறுவாய். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஸ்தோத்திரம் சொல்கிறான்? அப்பா பிதாவே, அருமையான தேவனே, ஈசாக்கின் தேவனே. ஆனால் இந்த ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, தன் கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
நம்மளால் சொல்ல முடியுமா? என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு வேற தனியாக அச்சடித்து புக்கு போட்டிருக்கிறாங்க, 1000 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லி பாருங்கள், இந்த ஸ்தோத்திரம் உங்களால் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் உங்கள் இந்த ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறீங்க? என் ஜெபத்தை தள்ளல, ஸ்தோத்திரம். எனக்கு செவி கொடுத்தார், ஸ்தோத்திரம். எனக்கு அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்கலை, ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம்னா அதில் என்ன இருக்குது? ஆபிரகாமுக்கு அவர் தேவனு, அதை நீ ஏன் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்க? உன்னுடைய தேவனுக்கு நீ ஸ்தோத்திரம் செலுத்து. ஈசாக்கின் தேவனுக்கு, நம்ம பேர் ஈசாக்கா இருந்தால் ஒரு வேளை சொல்லிக்கலாம், ஆபிரகாமாக இருந்தால் சொல்லிக்கலாம். இந்த ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த ஈசாக்கின் தேவனுக்கு. எந்த ஆபிரகாமோ எந்த ஈசாக்கோ அவருக்கு போய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் இருதயத்தில் அக்கிரமை சிந்தனை இருந்ததுன்னா உங்களால் ஸ்தோத்திரம் சொல்லவே முடியாது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர், சொல்லுங்க, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மைன்னு என்னது? யாராவது திட்டினாங்கன்னா அப்படியே கம்முன்னு போயிடணும். அல்லேலூயா. அவன் அடித்து பல்ல உடைக்கிறதுக்கு பேர் தாழ்மையா பெருமையா? என்னமோ பேசிட்டு போ, நான் எந்த தப்பும் பண்ணல, நீ என்னமோ பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அவனுக்கு கிருபை கொடுக்கிறார், அவனுடைய ஜெபத்தை கேட்குறார். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்களே, ஆமாவா இல்லையா? ஆமாம். ஏன்னா பாஸ்டர் நீங்கள் எதையும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் உஷாராக இருக்கேன். சோத்திரம். இந்த பாஸ்டர் என்ன பேச்சு பேசுகிறாரு, சொல்லிடலாங்களா? சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் உங்கள்கிட்டயே கேட்டு உறுதிப்படுத்திக்கிறேன். நானும் இந்த ஜெபத்தை கேட்கணுமா கேட்கக்கூடாதுங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜெபிக்கிறோம் தானே? எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சோன்னே? 1 2 3 4 5 6 7 அல்லேலூயா. ஜெபிக்கிறீங்க, கேட்கப்படுதா? ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கையே தூக்கியிருக்க மாட்டேன் பாஸ்டர். நீங்கள் வசனம் சொல்லுது, அக்கிரம சிந்தனை இருதயத்தில் இருந்துச்சுன்னா ஜெபம் கேட்கப்படாது. விசுவாசிக்கலாம், ஜெபம் கேட்கப்படணும், ஆனால் கிடைக்காது. கிடைக்கணும்னா என்ன வேணும்? விசுவாசம் உயிரோடு இருக்கணும். விசுவாசம் உயிரோடு இருக்கணும்னா கிரியை செய்யணும். கிரியை செய்யணும்னா அக்கிரம சிந்தை விட்டு எடுத்து போடணும். அதுக்கு பேர் தான் கிரியை. அக்கிரமம், கோபம், எரிச்சல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா பைபாஸில் நின்றுட்டு, எங்கேயோ பைபாஸில் எங்கேயோ ஒரு இடத்துல அவ்வளோ சவுண்டு விட்டு கத்தி கெட்ட வார்த்தையாக பேசுது. என்னடான்னு பார்த்தா ஒருத்தர் லாரிக்காரனா யாரோ அப்படியே முட்டுற மாதிரி வந்துட்டானா. முட்டுல முட்டுற மாதிரி வந்துட்டானா. அதுக்கு என்ன பேச்சு பேசுது, கெட்ட வார்த்தை பேசுது. யாரான்னு பார்த்தா நம்பாளுன்னா நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க இல்லை, கிறிஸ்டின்னு பெந்தகோஸ்தே சபைக்கு போகிற அம்மா. அதனால தான் இந்த பேச்சு பேசுதா? நான் கூட ஆர்சியான்னு நினச்சேன். அவங்கெல்லாம் கம்முன்னு போயிடுவாங்கல்ல. நம்ம ஆளுக்கு தான் முறப்பு அப்படியே எல்லாத்தையும். ஆனால் அக்னியில் நம்மளை போட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு? அக்னியாய் மாற்றி இருக்கிறார். என்ன நாளில்? பெந்தகோஸ்தே நாளில். அதனால் பெந்தகோஸ்தே சபை விசுவாசிகள் அப்படியே அக்னியாக இருக்கிறாங்க, நெருப்பாக இருக்கிறாங்க. எவனாச்சும் சீண்டுற மாதிரி தெரிஞ்சால் கூட என்ன செஞ்சான்னா, வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவனை பட்சித்து போட்டது. அதுதான் பெந்தகோஸ்தே அனுபவம். அல்லேலூயா. என்ன அனுபவம்? பெந்தகோஸ்தே அனுபவம். சீசர்கள் சொன்னாங்க,
ஆண்டவரே இங்கே இருக்கிறவங்களெல்லாம் உங்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், வானத்திலேருந்து எலியா மாதிரி அக்கினி இறக்கி எல்லாத்தையும் அழிச்சிருவோமா? சீசர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பாரு, அழிச்சிருவான் ஆண்டவரை. ஆண்டவருக்கு எல்லா வல்லமும் இருக்குது, அமைதியே இருப்பார். நான் அழிக்கிறதுக்கு வரலை, சிலுவையிலே மரித்து உயிர் எழுதலை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எல்லா வல்லமையும் உள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்றுமே இல்லாத குதிக்கிறான், ஆண்டவரை அழிக்கணும் அழிக்கணும். நம்மளுக்கு அழிக்கிற வல்லமை தேவன் கொடுத்திருந்தால், அக்னியே போடுகிறது வல்லமை தேவன் கொடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய நிலைமை, நம்ம வீதியில் இருக்கிறவனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நம்ம சொந்தக்காரனுடைய நிலைமை பாருங்கள், பாவமாக தெரியுது. நம்ம சொந்தக்காரனுடைய நிலைமை இன்னாரம் கரிச்சட்டியாக தெரியுமா எல்லாரும்? ஆமாவா இல்லைங்களா? கருன்னு தெரியுமா? என்னடா தீயில் விழுந்துட்டியா? ஆமாம், அவன் வந்து அக்னியை போட்டு விட்டான். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? என்ன பேசுனவன் இன்னாரம் என்னவா தெரியுமா? கரிச்சட்டியாக தெரியுமா? ஏதோ ஒரு 10 வருஷமாக வடச்சட்டியை தீயில் போட்டு காய்ச்சின மாதிரி திரிவானா தெரிய மாட்டானா? என் குணத்துக்கு அவன் கண்டிப்பாக அப்படி தான் தெரியுவான். அல்லேலூயா. அப்படி இருக்கிற என்ன ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். நான் சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், பதில் கொடுக்க மாட்டார். என்னைக்கு தாழ்மையோடு ஏசப்பாவுடைய சமூகத்தில் நிற்க துணிஞ்சமோ அன்னைக்கு தான் ஏசப்பா நம்முடைய ஜெபத்தைக்கு பதில் தருவார். அல்லேலூயா. தாவீது பாவம் செய்யலையா? எந்த மனுஷன் பாவம் செய்யலை. எந்த மனுஷனும் நீதிமான்னு சொல்லிட்டு ஒருத்தனுமே கிடையாது. எல்லாரும் பாவி தான். இந்த பாஸ்டு மைக்கை வச்சுக்கிட்டு இந்த போடு போடுறாரு, பெரிய நீதிமான் மாதிரி, பெரிய பரிசுத்தவான் இல்லைங்க. நானும் ஒரு மனுஷன்தான். ஏசப்பா இந்த பாவியும் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வந்து நின்றுருக்கேன். ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. அவன் பாவி தான். எல்லா மனுஷனும் பாவம் செய்யாதவன் ஒருவனும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது. நானும் பாவி தான். நீங்கள் ஒப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் நானும் பாவி தான், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன். சண்டைக்கு போனீங்களோ? சரி சரி, சிரித்ததுனால கேட்டேன். யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. யாரையும் எடுத்தெறிஞ்சு சொல்லுங்களே, யாரையும் எடுத்தெறிஞ்சு ஏதோ சிரிக்கிறீங்க, உண்மை அதுதான். ஏன்னா எல்லா மனுஷனையும் யாருடைய சாயலில் படைச்சிருக்கிறாரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாருடைய சாயலில் படைச்சிருக்கிறாங்க? சொல்லுங்களேன். தேவ சாயலில். அப்படி சண்டைக்கு போனது யாருக்கிட்ட? தேவ சாயல் உள்ள ஒரு மனுஷங்கிட்ட சண்டைக்கு போயிருங்க. சர்ச்சில் வந்து அப்படியே கண்ணீர் விட்டு என் கண்ணீரின் ஜெபத்தை அல்லேலூயா அண்ணால போல அழுதே ஆண்டவரே. ஆண்டவர் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். ஒரு கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா இன்னொரு கண்ணை குத்தி விட்டுருவார். இன்னும் ஒரு கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது, அதுலேயும் வருட்டுன்னு. அல்லேலூயா அல்லேலூயா. முடிச்சிருக்கிறீங்களா? தூங்காதவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்பாடா, இன்றைக்கி தான் ராகுல் பிரதர் சவுண்டு முன்னாடி வந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கேளுங்க. எப்போ கேளுங்க? இப்போ கேளுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளுக்கு மேலே செய்வார். நீ கேட்டதும் செய்வார், கேட்காததையும் செய்வார். அல்லேலூயா. ஆனால் எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது இருதயத்தில், அக்கிரமம் மட்டும் இருக்கக்கூடாது. யாராவது உங்களை எங்கேயாவது யார் வீட்லையாவது உங்கள் பேரை சொல்லி
மோசம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ அந்த பொம்பளை ரொம்ப மோசமான ஆளுங்கப்பா, ஐயா அதுக்கிட்ட வாயே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்கேயோ சொல்லிட்டாங்க, யாரோ எங்ககிட்டே சொல்லிட்டாங்க, உங்கள் காதுக்கு வருது, என்ன பண்ணுவீங்க? அவன் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி நேராக அங்கே போய் என்ன பேசுவான்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இல்லை கண்ணை பழுத்துருமா? சும்மா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? நாங்கள்லாம் தாழ்மை உள்ளவர்கள் பாஸ்டர். நாங்கள்லாம் எவ்வளோ தாழ்மையில் பேசுனா பேசிட்டு போகிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நாங்கள் தெரியுமா பாஸ்டர்? அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மட்டும் என்ன செஞ்சிடணும்? எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்ட உடனே கொடுத்துடணும். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க பாஸ்டர். நீங்கள் இடத்த போய் நீ சொல்ல போகிறீங்க, 12:30 மணி ஆச்சு, இன்னுமா சொல்ல போகிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கலாமா? யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, என் ஜெபத்துக்கு பதில் வேணும்னா நான் மாறணும், என்னை மாற்றுங்கன்னு ஒப்பு கொடுக்குறீங்க.